ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அனைவருக்கும் வணக்கம். ஊரை சுற்றி வந்த ஊதாரி பிள்ளையால் ஊருக்கு உபதேசம் செய்வதை போல, ஊரை சுற்றி வந்த ஊதாரி பிள்ளை ஊருக்கு உபதேசம் செய்வதை போல 4 ஆண்டு காலம் ஊரை சுற்றி வருவதே தன் ஒரே கடமை என ஊரை சுற்றி வந்து காலத்தை கடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஞானோதயம் பிறந்து அவதிப்படும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததை போல மாய தோற்றத்தை ஏற்படுத்தி விளம்பர வெளிச்சத்திலே இப்போது அவதிப்படும் தொண்டர்களுக்கு ஆறுதல் கூற அறிவாலயத்திலே புகார் பெட்டி. ஸ்டாலின் திமுக 4 ஆண்டு கால ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக மக்களிடம் வாங்கிய மனு எங்கே போனது என்று விடை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். மனு கொடுத்த மக்கள் மண்ணோடு போவதற்கு முன்பாக மனுவிற்கு தீர்வு காண மாமன்னா உன் சேவையே சேவை, மகத்தான சேவை. மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறத மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? சொத்து வரி உயர்ந்திருக்கிறத மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? போதைப்பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறத மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? உங்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே ஊழல் தடுக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரிடம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரே, மனு கொடுத்தால் தடுத்து விடுவீர்களா? இன்றைக்கு இந்தியாவிலே கடன் சுமையை உயர்த்தி இருக்கிறீர்களே, மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள், மனு கொடுத்தால் தந்து விடுவீர்களா? கறவை மாடுகள் ஆடுகள் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள், மனு கொடுத்தால் தந்து விடுவீர்களா? தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்களே, மனு கொடுத்தால் மறுபரிசீலனை செய்வீர்களா? இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஆண்டுக்கு 6% உயர்த்துவோம் என்று தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள், மனு கொடுத்தால் குறைத்து விடுவீர்களா? ஓட்ட உடச்சலை வைத்து இதுதான் அரசு பேருந்து என்று நடத்தி கொண்டிருக்கிறேன், மனு கொடுத்தால் புதிய பேருந்து வாங்கி விடுவீர்களா? திருவிழா காலங்களிலே பேருந்து கிடைக்காமல் நடைபயணமாக மக்கள் மேற்கொள்கிறார்களே, அந்த அவலத்தை போக்க முன் வருவீர்களா? எதுவுமே செய்யாமல் எல்லாம் செய்ததை போல விளம்பரம் செய்கிறீர்களே, அதையாவது நிறுத்த முன் வருவீர்களா? அல்லது குடும்பத்திற்கு அதிகாரத்தை வாரி வாரி வழங்குவதென்ற வள்ளலாக விளங்குகிற நீங்கள் மனு கொடுத்தால் அதை நிறுத்தி விடுவீர்களா? இப்போது அவதிப்படும் தொண்டர்களுக்கு ஆறுதல் கூற அறிவாலயத்திலே புகார் பெட்டி. மனு கொடுத்த மக்களே மண்ணோடு போவதே மனுவிற்கு தீர்வு காண மாமன்னா உன் சேவையே சேவை என்று மக்கள் இன்றைக்கு உங்களை எல்லாம் இகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆகவே அறிவாலயத்தில் புகார் பெட்டி வைத்து இன்றைக்கு இருக்கிற உழைக்கிற தொண்டர்களை எல்லாம் நீங்கள் மறுபடியும் ஏமாற்ற முயற்சிப்பதாக எல்லோரும் தொண்டர்கள் பேசிக் கொள்வதாக செய்திகள். அடுத்த கட்சியில என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்கிற செய்தியாக நான் சொல்லவில்லை. மக்களும் அதிருப்தி, தொண்டர்களும் அதிருப்தி. இனி எங்கே போவா ஸ்டாலின் என்று நாடெங்கும் எழுதுகிற அந்த அதிருப்தி குரலைத்தான் நான் மக்களிடத்திலே விவாதமாக முன்வைக்கின்றோம். ஸ்டாலின் அரசின் மீது மக்களும் அதிருப்தி, தொண்டர்களும் அதிருப்தி. ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே திருப்தி. ஆகவேதான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அதிருப்தி, விவசாயிகள் அதிருப்தி, மாணவர்கள் அதிருப்தி, நீட் தேர்வு ரத்து என்று ஏமாற்ற மாணவர்கள் அதிருப்தி, பெற்றோர்கள் அதிருப்தி, மகளிர்கள் அதிருப்தி என்று அதிருப்தியின் குவியலாக இன்றைக்கு இருக்கிற அரசு தொடர்வதை இந்த மக்கள் விரும்பவில்லை. ஆகவேதான் நீங்கள் தொகுதி வரையறையில பேராபத்து
புலி வருது என்று இங்கே இருக்கிற பேயை மறைக்க புலியை காட்டி நீங்கள் ஆடுகிற நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இங்கே இருக்கிற பிசாசை விரட்ட நீங்கள் பூதத்தை காட்டி நாடகம் ஆடுவதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆகவே புலியோ பூனையோ பேயோ பூதமோ மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய லட்சணம். இதில் 98% நிறைவேற்றிட்டோம் என்று மக்களை என்ன நினைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், அல்லது அரசியல் கட்சி நடத்துபவர்களை தலைவர்களை என்ன நினைத்து நீங்கள் மனதிலே நினைத்து எடை போடுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. 525 வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக விவாதித்து பார்ப்போம். நீங்கள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று மக்களுக்கே நாம் விளக்கம் சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் 10% கூட உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் கையிலே இருக்கிறார்கள். இனி என்னதான் வேண்டும் உங்களுக்கு? 525 வாக்குறுதிகளை நீங்கள் கேட்ட அதிகாரம் உங்கள் கையிலே, ஆனால் நிறைவேற்ற மனம் இல்லையா, ஆற்றல் இல்லையா, ஆர்வம் இல்லையா, அனுபவம் இல்லையா, அறிவு இல்லையா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எல்லாம் இருந்தால் ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இந்த 4 ஆண்டு கால ஆட்சி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் ஸ்டாலின் நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர். எழுதி கொடுப்பதை நடுக்கமில்லாமல் வாசிப்பதே அவருக்கு மிகப்பெரிய சவால். இதில் ஆட்சி சக்கரத்தை சுழற்றுவதிலே, திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே, பயன்களை கடைக்கோடி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே 100% தோற்றுவிட்டது ஸ்டாலின் திமுக ஆட்சி. இதுதான் மக்கள் தீர்ப்பு. தோற்றுப்போன ஆட்சிக்கு மக்கள் விருது வழங்க மாட்டார்கள். தோற்றுப்போன ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு மக்கள் வெற்றி கோப்பையை வழங்க மாட்டார்கள். இதுதான் வரலாறு. தோற்றுப்போன திமுக ஆட்சிக்கு வீட்டுக்கு வழி அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள். 4 ஆண்டு காலம் ஒரு சாமானியராக இருந்து, ஒரு எளியவராக இருந்து, ஒரு கரணியின் வடிவமாக இருந்து, ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தனதாக்கி கொண்டு புன் சிரிப்போடு புன்னகை மன்னராக 11 மருத்துவக் கல்லூரி கொண்ட மகத்தான சாதனை, 6 புதிய மாவட்டம் கொண்ட மகத்தான சாதனை, 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்த மகத்தான சாதனை, கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு செய்து கண்மாய்களை தூர்வாரிய மகத்தான சாதனை, ஏரிகளை தூர்வாரிய மகத்தான சாதனை, மேட்டூர் அணையவே தூர்வாரிய முதலமைச்சர், பாரம்பரிய ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மகத்தான சாதனை, 2000 அம்மா மினி கிளினிக்கு கொடுத்த மகத்தான சாதனை, அமைதி பூங்காவாக தமிழகத்தை வழிநடத்திய சாதனை, மாணவர்களுக்கு கொரோனா காலத்தில் மனம் அழுத்தம் போக்க திட்ட மகத்தான சாதனை, விவசாயிகளுக்கு கொரோனா காலத்திலே தடையில்லாமல் விவசாயம் செய்த சாதனை, இத்தனையும் செய்து கடனை கட்டுக்குள் வைத்த சாதனை, வேலைவாய்ப்பை அளிக்க தனியார் வேலைவாய்ப்பு முகாமை நடத்திய சாதனை, இளைஞர்களுக்கு வறுமை போக்குவதற்கு, சுய தொழில் புரிவதற்காக பல்வேறு திட்டங்களை தந்த மகத்தான சாதனை, விவசாயிகளுக்கு இழப்பீடுக்கான காப்பீடை பெற்று தந்த சாதனை, வெள்ள காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தந்த சாதனை, வளர்ச்சி திட்டங்களை அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாக தந்த சாதனை. இத்தனைக்கும் இது அதிமுக சாதனை. அந்த அதிமுக சாதனையின் வெற்றி முகமாக இருக்கிற திருமுகம்தான் தெய்வ திருமுகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு. இதை உளவுத்துறையிலே அறிக்கையாக படித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உதறல் ஏற்பட்டு பசைபாடுவதை தன்னுடைய கடமையாக கொண்டிருப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக காலம் கனிந்து வந்திருக்கிறது. இந்த உதவாக்கரை ஸ்டாலின் திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஊருக்காக உழைக்கிற உத்தமர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை நாம் முதலமைச்சர் அதிகாரத்தை அமர்த்தி அம்மாவின் ஆட்சி, புரட்சி தமிழ் ஆட்சி மலர செய்ய வேண்டும்.
அது மக்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி. புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி தலைமையில விவசாயிகளுக்கான ஆட்சி, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில மாணவர்களுக்கான ஆட்சி, இளைஞர்களுக்கான ஆட்சி, மகளிர்களுக்கான ஆட்சி, தாய்மார்களுக்கான ஆட்சி, ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கான ஆட்சி, சர்வாதிகாரத்தை குளிதோண்டி புதைக்கின்ற ஆட்சி, வாரிசு குடும்ப அரசியலை குளிதோண்டி புதைக்கிற ஆட்சி, ஜனநாயகத்தை மலரச் செய்கிற ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்று சமதர்மத்தை கடைபிடிக்கிற ஆட்சி, எல்லோரையும் வாழ வைக்கிற ஆட்சி, கருணையின் ஆட்சி, காருண்யத்தின் ஆட்சி, சமதர்ம ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, பெண்ணுரிமை ஆட்சி. அதுதான் எடப்பாடியார் ஆட்சி. எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி, எடப்பாடியார் தலைமையிலே புரட்சி தலைவர் ஆட்சி. இந்த ஆட்சியை காண காலம் கைகூடி வந்துவிட்டது. இது புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆதரவு அலை வீசுகிற காலம். எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக, எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள். மத்திய தலைமை தெளிவாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. மத்திய தலைமை, தேசிய கட்சியின் மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது. என்ன அறிவித்திருக்கிறது? டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள், தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மகத்தான மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. மக்களுக்கும் சந்தேகம் இல்லை, எங்களுக்கும் சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தான் மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணி. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இதில் எந்த விதமான குழப்பமான எந்த விதமான கருத்து மாறுபாட்டுக்கு இடமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, அதற்கான விவாதமும் தேவையில்லை. தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மதிப்புமிக்க மாண்புமிகு தலைவர்கள். இதிலே குழப்பம் என்ன, இதிலே கருத்து என்ன, இதிலே விவாதம் என்ன, இதிலே அரசியல் என்ன, இதிலே எந்த மேடையும் தேவையில்லை. ஒரே மேடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மாபெரும் வெற்றி கூட்டணி. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்து மாபெரும் வெற்றி. ஒரே இலக்கு, மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த இலக்கை கொண்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே திறந்து ராமனின் வில்லை எடுத்து அம்பை எய்வதைப் போல இன்றைக்கு ராமனாக முன்னிறுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து ராமனாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியை முன்னிறுத்தி திமுக என்கிற அசுரனை, திமுக என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்துகிற அந்த மகத்தான அம்பை எய்துவதற்கு காலம் கழிந்து வந்து விட்டது. கருத்துக்கு இதிலே தடையில்லை, இதிலே எந்த விதமான இடையூறும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறார்கள், மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். குழப்பமாக நிர்வாகிகள் இருப்பதால் நமக்கென்ன அதிலே கவலை, குழப்பமாக நிர்வாகிகள் இருப்பதால் அதிலே நமக்கென்ன கவலை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.